வணக்கம் மக்களே, நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி பேங்க் அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் பேங்க் தாங்க. பேங்கிங் செக்டரில் இவங்க 97 வருஷமாக வந்து இருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர், கேரளாங்க. ஸோ இது வந்து ஒரு கேரளா பேஸ்டு கம்பெனி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் இந்தியா ஃபுல்லாகவுமே இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து இருக்குங்க. ஸோ என்ன போஸ்டிங் இவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர் அண்டு அசிஸ்டன்ட் மேனேஜர், இந்த 2 போஸ்டிங்க்கு வந்து இவங்க ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸருக்கு மினிமம் 21 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 25 இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 21, மேக்ஸிமம் 28 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் டேட், அதாவது இந்த 31/3/2005 இவங்க மினிமம் ஏஜை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக 708 ரூபா வந்து இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட வந்து நீங்கள் 60% மார்க்கில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். சிஜிபிஏ கணக்குப்படி பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட் மேலே அபோவ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிஜிபிஏ வந்து 6 மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.dhanbank.com/careers அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஜூன் 23 ஜூலை 12 வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் இந்த ரேஷியோவில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பிளாக் இங்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சிக்னேச்சர் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், அதாவது வந்து கைரேகை, லெஃப்ட் கைரேகை நீங்கள் வைக்கும் போது ஏதாவது ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் ஆர் ப்ளூ இங்கை தொட்டு நீங்கள் வந்து தம் பிரிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஐயின் போட்டு இது வந்து ஒரு தனி ஒயிட் பேப்பரில் எடுத்து, ஸோ இந்த கண்டென்ட் இருக்குது பாருங்கள், ஐயின் போட்டு உங்கள் யார் வந்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்வேதான்ற கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஐ ஸ்வேதா hereby declare that all the information submitted by me in the application form is correct, true and valid. I will present the supporting document as and when required அப்படின்னு எழுதி நீங்கள் அதுவுமே வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக வந்து யார் வந்து கேண்டிடேட்டோ அவங்க தான் எழுதி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ வந்து ஃபோட்டோகிராஃப் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் இந்த ரேஷியோவில் இருக்கணும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் வந்து கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயிட் பேக்ரவுண்டராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃபி வந்து 20 to 50 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டஸ் நாட் அப்படின்றது வந்து அவங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களோட டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 200 மார்க்கு. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், இதெல்லாம் வந்து உங்கள் போர்ஷனு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த பேங்க் ஜாப் வந்து நீங்களும் அப்ளை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.